பணக்கார கருமியும் ஏழை புத்திசாலியும். வெகு காலத்துக்கு முன் இரண்டு சகோதரர்கள் ஒரு நகரத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களில் மூத்தவன் பணக்காரன், இளையவன் ஏழை. ஒரு நாள் வழக்கத்தை விட அதிக குளிராக இருந்தது. எனவே கணப்பு அடுப்பினருகே வந்து குளிர்காய எண்ணினான் ஏழை தம்பி. ஆனால் கணப்பு அடுப்பை எரிக்க விறகு இல்லை. தீர்ந்து போயிருந்தது. எனவே குடிசை முழுவதும் அதிக குளிரில் உறைந்தது. இதன் காரணமாக காட்டுக்குச் சென்று விறகு வெட்டி எடுத்து வரலாம் என்று எண்ணினான் அவன். ஆனால் வெட்டப்படும் விறகை வீட்டுக்கு கொண்டு வரத் தன்னிடம் குதிரை இல்லையே என்று எண்ணினான். சரி, இன்று அண்ணனிடம் கேட்டு அவனுடைய குதிரையை இரவல் வாங்கிக் கொள்ளலாம் என்று எண்ணினான் தம்பி. அண்ணனிடம் சென்று நிலைமையை கூறித் தயவு செய்து குதிரையை இரவல் தா என்று கேட்டான். அண்ணன் வெறுப்படைந்தான். ஆனாலும் கடுகடுப்புடன் கூறினான், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் உனக்கு நான் இரவல் தருகிறேன். ஆனால் குதிரை மேல் அளவுக்கு அதிகமாக சுமைகளை ஏற்றக்கூடாது என்று எச்சரித்தான். சரி என்று சம்மதித்தான் தம்பி. குதிரையை அவிழ்த்துக் கொண்டு போகும்போது அவன் கூறினான், இதேபோல ஒன்று மாற்றி ஒன்றாக என்னிடம் கேட்டுக்கொண்டு வந்து நிற்காதே. உனக்கு நான் இறக்கப்பட்டால் கடைசியில் உன்னைப்போல் நானும் தெருவில் நிற்க வேண்டியதுதான். தம்பிக்கு நெஞ்சு கனத்தது. பொறுமையுடன் சகித்துக் கொண்டு வீட்டுக்கு வந்த பிறகுதான் குதிரையின் கழுத்து பட்டையை தான் கேட்டு வாங்கி வரவில்லை என்று அவனுக்கு புரிந்தது. கேட்கலாம் என்றாலோ கடைசியாக அண்ணன் கூறிய வார்த்தைகள் கேட்கச் சகிக்காத நிலையில் இருந்ததால் இனி கேட்டாலும் அவன் தரமாட்டான் என்று எண்ணிக்கொண்டான். ஆகவே மாற்று யோசனை செய்தான். எனவே சறுக்கு வண்டி ஒன்றினை குதிரை வாலுடன் சேர்த்து கெட்டியாய் கட்டினான். பின்னர் குதிரையை காட்டுக்கு ஓட்டிச் சென்றான். ஒரு வழியாக விறகு வெட்டி விட்டு அவன் திரும்பினான். திரும்பி வரும்போது வெட்டுமர அடிக்கட்டையிலே சறுக்கு வண்டியானது சிக்கிக் கொண்டுவிட்டது. இதை ஏழை தம்பி கவனிக்கவில்லை. சவுக்கினால் குதிரையை ஓங்கி ஒரு அடி அடித்தான். வலி பொறுக்க முடியாமல் துள்ளியது குதிரை. பின்னர் அது முன்னோக்கி பாய்ந்தது. இதன் காரணமாக அதனுடைய வால் துண்டாகி விட்டது. குதிரையை பயந்து கொண்டே தன் அண்ணனிடம் ஒப்படைத்தான் தம்பி. குதிரையின் வால் துண்டானதை கவனித்தான் அண்ணன். அவனுக்கு பொறுக்க முடியாத ஆத்திரம். கண்ணாபின்னாவென்று தம்பியை திட்டித் தீர்த்தான். அவனால் அதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. என் குதிரையை இப்படி நாசமாக்கிவிட்ட உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்று கொதித்தான். பின் தன் தம்பி மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தான். சிறிது காலத்துக்குப் பிறகு அவன் வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர்களுக்கு நீதிமன்றத்திலிருந்து அழைப்புகள் வந்தன. இந்த உலகில் பணக்காரனை எதிர்த்து எந்த ஏழை வெல்ல முடியும்? நீதிமன்றத்தில் அண்ணன் பக்கமே தீர்ப்பாகும் என்று எண்ணி கவலையுடன் போனான் தம்பி. இன்று இவனை உண்டு இல்லை என்று பண்ணி விடுகிறேன் என்று கர்வத்துடன் போனான் அண்ணன். இருவரும் சேர்ந்தே சென்றார்கள். அவ்வாறு சொல்வதை விட தம்பியை வலுக்கட்டாயமாகத் தன்னுடன் சேர்த்தே அழைத்துச் சென்றான் அண்ணன். அவர்கள் இருவரும் அப்போது ஒரு பாலத்தின் மேல் நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த பாலத்துக்கு கைப்பிடி எதுவும் இல்லை. எனவே அவர்கள் எச்சரிக்கையுடன் அதை கடக்க வேண்டியதாயிற்று. என்றாலும் ஏழை தம்பியின் கால் வழுக்கியதால் அவன் கீழே உள்ள ஆற்றில் விழுந்தான். அந்த ஆறு மிதமிஞ்சிய குளிரினால் உறைந்து கெட்டியாகி இருந்தது. அவன் கால் வழுக்கி கீழே விழுந்த அதே சமயத்தில் மிகச் சரியாக ஒரு வியாபாரி தன்னுடைய கிழத்தந்தை ஒருவரை சறுக்கு வண்டியில் ஏற்றிக்கொண்டு மருத்துவரிடம் வந்து கொண்டிருந்தான். ஏழை தம்பியானவன் அந்த வண்டியில் உள்ள கிழவர் மேலே விழுந்தான். இதனால் அவனுக்கு எந்த காயமும் இல்லாமல் தப்பிவிட்டான். அதே சமயம் அடிபட்ட அதிர்ச்சியில் சறுக்கு வண்டியிலிருந்த அந்த கிழவர் இறந்து போனார். இதை கவனித்த வியாபாரி அந்த ஏழையை விடாமல் பிடித்து கொண்டான். என்னுடன் நீதிமன்றத்துக்கு வராமல் தப்பிக்க முடியாது என்று பெரும் ஆர்ப்பாட்டம் செய்து கூச்சல் போட்டான் வியாபாரி. இப்போது அந்த இருவருடன் வியாபாரியும் சேர்ந்து மூவராக நீதிமன்றத்துக்குச் சென்றார்கள். தன்னுடைய பாழும் விதியை எண்ணி மிகவும் வருந்தினான் ஏழையான தம்பி. தன் நிலை அவ்வளவுதான் என்று எண்ணி பீதியுடன் அவர்களுடன் சென்றான் அவன். அவர்கள் செல்லும் வழியில் கனமான ஒரு கல் கிடந்தது. எதற்கும் இருக்கட்டும் என்று எண்ணிய தம்பி அதை எடுத்து கொண்டான். பின்னர் அதை தன் கோட்டுப்பைக்குள் வைத்து கொண்டான். நிச்சயம் அந்த நீதிபதி என்னை கொலையாளி என்று கூறுவார். அதற்காக தூக்கிலே போடும்படியாக தீர்ப்பு கூறுவார். அப்போது அநியாய தீர்ப்பு எழுதிய அவரை கொல்லத்தான் போகிறேன் என்று மனதுக்குள் கருவி கொண்டான். நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன் மூவரும் வந்து நின்றனர். ஏழை தம்பியின் மேல் 2 வழக்குகளான பிறகு நீதிபதி நிமிர்ந்து உட்கார்ந்தார். எனவே நீதிபதி விசாரணை செய்ய ஆரம்பித்தார். அப்போது யாருக்கும் தெரியாமல் நீதிபதி மட்டும் பார்க்கும்படியாக அவன் தன் கோட்டுப்பையிலே உள்ள கந்தல் துணியை எடுத்து அவரிடம் காட்டினான். பின் அவர் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படியாக, நீதிபதி அவர்களே, தீர்ப்பை சீக்கிரமாக கூறுங்கள். உங்களுக்காக நான் கொண்டு வந்திருப்பதை பாருங்கள் என்று எச்சரிக்கும் குரலில் கூறினான். அவனையே அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்த நீதிபதி, இவன் ஒருவேளை என்னிடம் காட்டுவது தங்கக் கட்டியாக இருக்கக்கூடுமோ என்று எண்ணிக்கொண்டார். இன்னொரு தடவை அந்த கல்லை உற்று கவனித்தார். அவரால் ஒன்றும் நிச்சயிக்க முடியவில்லை. அவருடைய உள்மனதில் ஒரு பரபரப்பு உண்டாயிற்று. தங்கமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வெள்ளிக்கட்டியாக இருந்தாலும் ஏகப்பட்ட பணம் கிடைக்குமே என்று தன்னுள் கூறிக்கொண்டார். எனவே எப்படியாவது அதை பெறுவதற்காக ஏழை தம்பிக்கு ஏற்ப தீர்ப்பை எழுதுவது என்று ஆலோசித்தார்.
உடனே அவர் பணக்கார அண்ணனிடம் கூறினார். உம்முடைய குதிரை தம்பியால் வால் இழந்து போனதை இந்த நீதிமன்றம் முழு முனதாக அங்கீகரிக்கிறது. எனவே உம்முடைய குதிரைக்கு மீண்டும் வால் முளைக்கும் வரை அந்த குதிரையை ஏழையான உம்முடைய தம்பிதான் வைத்து பராமரிக்க வேண்டும். இதுவே என் தீர்ப்பு. அதன்பின் அந்த வியாபாரியிடம், உம்முடைய தந்தையை இந்த ஏழை மனிதன் கொன்றதாக கூறுகிறீர். அதையும் நீதிமன்றம் ஏற்கிறது. அதற்கு தண்டனையாக இந்த மனிதனை அதே பாலத்துக்கு அடியிலே ஒரு சறுக்கு வண்டியிலே உட்கார்த்தி வைத்து விட வேண்டும். இவன் பாலத்திலிருந்து சறுக்கி உம்முடைய தந்தை மேல் விழுந்ததைப் போல நீரும் சறுக்கி இவன் மேலே குதித்து இவன் உம்முடைய தந்தையை கொன்றதைப் போல இவனை நீர் கொல்ல வேண்டும். இதுவே என் தீர்ப்பு என்று கூறினார். விசாரணை முடிவடைந்தது. நீதிபதி உள்ளே சென்றார். அவர்கள் வெளியேறும் வரை மறைவில் உள்ள அறையிலிருந்து கண்காணித்த வண்ணம் இருந்தார். பணக்கார அண்ணன் இப்போது ஏழை தம்பியிடம் கூறினான். குதிரையின் வால் போனால் போகட்டும். வால் இழந்த குதிரையை நானே வைத்துக்கொண்டு போஷித்துக் கொள்கிறேன். உடனே தம்பி கூறினான், நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் அலட்சியம் செய்ய விரும்பவில்லை. குதிரைக்கு வால் முளைக்கும் வரை அது என்னிடம் இருக்கட்டும். இதை கேட்டு திடுக்கிட்ட அண்ணன், வேண்டுமானால் உனக்கு 30 தங்க காசுகளை தந்து விடுகிறேன். தயவு செய்து குதிரை என்னிடமே இருக்கட்டும். அப்படியானால் சரி என்றான் தம்பி. அப்போது வியாபாரி அவனிடம் வந்து மிகவும் மன்னிப்பு கேட்கும் பாவனையில் கூறினான், நான் உன்மேல் வழக்கிட்டது தவறு. இத்துடன் இதை நான் மறந்துவிட்டேன். நீயும் மறந்து விடு. நாமிருவரும் நண்பர்கள். நான் உன்னை மன்னித்து விட்டேன். உன்னை மன்னித்து விடாமல் மட்டுமிருந்தால் என் தகப்பனார் மீண்டும் உயிருடனா வந்துவிடப் போகிறார். நீயாவது உயிருடன் இரு என்று கூறினான். ஏழை தம்பி, நீங்கள் சொல்வது தவறு. தவறிழைத்தவன் தண்டனை பெற்றே தீர வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பின்படி செய்து விடுவதே நல்லது என்றான். இல்லை, வேண்டாம். எனக்கு உன்னை கொல்ல விருப்பமில்லை. நாமிருவரும் நண்பர்கள். உனக்கு 100 தங்க காசுகள் தந்து விடுகிறேன் என்றான். சரி என்றான் ஏழை. அவன் 100 தங்க காசுகளை தந்துவிட்டு விடைபெற்றுச் சென்றான். அப்போது நீதிபதி அவனை அழைத்து வர ஆள் அனுப்பினார். அவன் உள்ளே நுழைந்தவுடன், நீ எனக்கு தர விரும்பிய பொருளை தந்துவிட்டு போ என்று கூறினார். ஏழை தம்பி கோட்டுப்பையை விலக்கி கந்தை துணியில் முடிந்து வைக்கப்பட்டிருந்த கல்லை வெளியே எடுத்தான். என்ன இது என்று திடுக்கிட்டார் அவர். கணம் நீதிபதி அவர்களே, நான் உங்களுக்கு தர விரும்பியது இதுதான். நீங்கள் மட்டும் எனக்கு விரோதமாக தீர்ப்பு கூறி இருந்தால் இந்த கல்லால் தான் உங்களை நான் கொன்றிருப்பேன் என்று கூறினான். நீதிபதி பதறிப்போனார். அவனை அங்கிருந்து போகவிட்டார். நல்ல வேளை, நான் பிழைத்தேன். வேறு விதமாக தீர்ப்பு கூறி இருந்தால் பொன்னையும் வெள்ளியையும் விட விலை உயர்ந்த என் உயிரை அல்லவா பறி கொடுத்து இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டார். ஏழை தம்பி நிம்மதியாக 130 தங்க காசுகளுடன் தன் வீட்டுக்கு மகிழ்ச்சியாகச் சென்றான்.